என் பெயர் பாலன், பெங்களபேடு. சிலைகளுக்கு சக்தி இல்லை என்று கூறுகிறீர்கள். ஆனால் எந்த தோற்றமும் உருவமும் இல்லாத ஒன்றை நீங்கள் வணங்குகிறீர்கள். அதற்கு என்ன சக்தி இருக்கிறது? இறைவன் உண்மையிலே இருக்கிறானா? அதுக்கு தகுந்த ஆதாரத்துடன் கூறவும். அதாவது இறைவன் என்று நீங்கள் வணங்குகிறீர்கள், அவனுக்கு எந்த தோற்றமும் இல்லை, எந்த உருவமும் இல்லை, அப்படிப்பட்டவனை போய் வணங்குறீங்க, அதுக்கு ஏதாவது சக்தி இருக்குமா என்பது அவருடைய கேள்வி. இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம்? இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரங்கிறது இரண்டாவது அதிலேயே சேர்த்து விட்டுருக்கிறார். இப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறணும், இறைவன் உருவம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. சூனியமா, ஒண்ணும் இல்லாத வெட்ட வழியா இறைவன் அப்படின்னா நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ஓகே தான். இறைவனை பொறுத்து இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இறைவன் ஒளிமயமானவன். அந்த ஒளியை கண்களால் பார்க்கிற சக்தி மனிதனுக்கு இல்லை. இஸ்லாம் சொல்ற பதில் என்னன்னு கேட்டா, இறைவன் ஒளிமயமானவன். அந்த நீங்க சூரிய வெளிச்சத்தை உங்களுக்கு பார்க்க இயலுமா? பார்க்க முடியாது. சூரியனுடைய ஒளியை நேரடியா பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் பார்க்கலாம். கோடி கோடி சூரியனுக்கு மேற்கொண்ட பவர் உள்ளவனாக கடவுள் இருக்கும் பொழுது அவனை நீங்கள் பார்க்க முடியாது. எத்தனையோ தீர்க்க தரிசிகள் கடவுளே உன்னை நான் பார்க்கணும்னு கேட்டாங்க. குர்ஆன்ல இருக்கிறது. மூசாங்கிற தீர்க்க தரிசி கேட்டார். இறைவன் சொல்லித்தான், லந்தராணி, என்னை ஒரு காலத்தில் உன்னால் பார்க்க முடியாது, என்னை பார்க்க முடியாது, வேணா ஒன்று செய்யறேன் பாரு, என்னுடைய ஒளியை வெளிச்சத்தை அந்த மலையின் மீது நான் பாய்ச்சுகிறேன், அந்த மலை அந்த இடத்துல இருந்து விடுமானால் நீ என்னை பார்க்கலாம். இறைவன் தன்னுடைய ஒளியை பாய்ச்சணும்னா மலை சிதறி விட்டதுன்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இறை தூதர்களாலேயே இறைவனை காண முடியல. அப்ப காண முடியாத ஒரு பவர்ஃபுல்லான ஒளிமயமானவன் தான் இறைவனை தவிர ஒண்ணுமில்லாத சூனியம் என்று இறைவனை பற்றி சொல்லல. அதே நேரத்தில் மறுமையில் இறைவனை எல்லாரும் காண்போம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த கண்ணை கொண்டுதான் இறைவனை பார்க்க முடியாதே தவிர திரும்ப ஒருக்கா கடவுள் நம்மை உயிராக்கும் பொழுது இந்த வடிவம் இருக்குமே தவிர கண்ணுடைய பவர் வேற பவரா இருக்கும், காதுடைய பவர் வேற பவரா இருக்கும், நம்ம டோட்டலாவே வேற மாதிரி மாற்றப்பட்டிருப்போம். அந்த கண்ணை கொண்டு இறைவனை நீங்கள் காண்பீர்கள், உங்களுக்கு காட்சி தருவான், உங்களை நிறுத்தி இறைவன் விசாரிப்பான், உங்களுக்கு அவன் வருவான் வருது, வானவர்கள் புடை சூழ இறைவன் விசாரணை நடத்துவதற்கு வருவான், இப்படி எல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உருவமற்ற இறைவன் சொன்ன உடனேதான் அவருக்கு கேள்வி சந்தேகம் வந்தது. ஒண்ணும் இல்லாட்டி என்ன செய்ய முடியும்? அதுக்கு எப்படி சக்தி இருக்கு? என்ன மாதிரி இருந்தா தானே சக்தி இருக்குன்னு அவர் கேட்கிறாரு. வாஸ்தவமான கேள்விதான். உருவமற்றவன் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவன் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியாது, அதான் விஷயம். இறைவன் எப்படி இருப்பான்னு தெரியாததுனால நம்மளா உருவம் கொடுக்க கூடாது, தெரிஞ்சா உருவத்தை கொடுத்துடலாம். கடவுள் எப்படி இருப்பான்னு தெரியல என்னும் போது நம்மளா ஒரு மனுஷன் மாதிரி, ஒரு ஆம்பளை மாதிரி, ஒரு பொம்பளை மாதிரி, ஒரு கழுதை மாதிரி, ஒரு குதிரை மாதிரி நம்ம எப்படி கொடுக்கறது? நம்ம யாரும் பார்க்கலையே, பார்த்தா தானே வரையலாம் அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுதே தவிர உருவமற்றவன் என்று சொல்லல. உருவம் உங்களுக்கு தெரியாது, அதான் சொல்லுது. அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னு எப்படி நம்புறது? அடுத்த கேள்வி கேட்கிறார். இறைவன் இருக்கிறாங்கிறது நாங்க எப்படி நம்புறது அப்படிங்கிறது நம்பித்தான் ஆகணும். ஏன்னு கேட்டா பகுத்தறிவு பூர்வமா சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, இறைவன் இல்லை என்ற சித்தாந்தத்தை விட இறைவன் இருக்கிறான் என்ற சித்தாந்தத்தான் பகுத்தறிவுக்கு ஏற்றது, அறிவுக்கு ஏற்றது. எப்படி அதை சொல்றோம்? நம்ம பகுத்தறிவை தப்பா வழங்கி இருக்கிறோம். கண்ணால பார்த்தா பகுத்தறிவு, காதால கேட்டா பகுத்தறிவு, மூக்கால முகர்ந்தா அதான் ஏத்துக்கணும், அப்படிதான் நம்ம சொல்றோம். உன்னை நம்ம நம்புறா இருந்தா நான் பார்க்கணுங்கிறோம், பார்த்தா தான் நம்புவோங்கிறோம். பார்த்தா நீங்க என்ன நம்புறதா? எரும மாடு நம்புமே. உன்னை பார்த்து கம்பெடுத்து அடிக்க போனீங்கன்னா எரும மாடு ஓடும், பார்த்து புட்டு எரும மாடு நம்புது. பார்த்து நம்புவது மனுஷனுடைய சிறப்புத்தன்மை கிடையாது. கேட்டா தான் நம்புவேன். காதுல நான் தான் கடவுள் அவர் பேசணும் அப்பதான் நம்புவேன் கேட்டா, இது காதால கேட்டா எலி பூனை கூட ஓடும். ஒரு ஆழ்த்தி பாருங்க, சட்டம் போட்டு பாருங்க, ஒரு மாட்டை ஓடுமா இல்லையா? காதால கேட்டு விட்டு நம்புறது என்பது மிருகங்களுக்கு உள்ளது, மனுஷனுக்கு இருக்கிறது. ருசிச்சு பார்த்து நம்புறேன்னு சொல்ல முடியுமா? ருசிச்சு பார்த்து நம்புறதெல்லாம் மனுஷன்கிற சிறப்புத்தன்மை கிடையாது. எல்லாமே அது புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுமா. புலி கண்ணை கட்டிவிட்டு புல்ல போடுங்களேன் திங்கலான்னு பார்ப்போம், அது நாக்க வச்சு பார்த்துட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு சரி வரலன்னு தள்ளிடுது. ருசிச்சு விளங்குறது மிருகங்களுக்கும் உள்ளதுதான், தொட்டு உணர்றது மிருகங்களுக்கு உள்ளது. அப்ப பார்த்து கேட்டு ருசிச்சு சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் இருக்கு பாருங்க,
இந்த 5 புலன்ல இருந்தா தான் நம்புவேன் சொல்வதற்கு பேர் அல்ல பகுத்தறிவு. பகுத்தறிவு என்றால் என்ன என்று கேட்டா, ஒன்றை வைத்து இன்னொன்றை விளங்குவதற்கு பெயர் தான் பகுத்தறிவு. ஒரு இடத்துல புகை வருது, வானத்துல புகையா இருக்குது, பயங்கர புகை, அங்க ஒரு கிராமம் தீ பிடிச்சி எரியுதுன்னு சொல்லிவிடலாம். நம்ம என்ன செய்யலாம்? இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நம்ம நெருப்பை பார்க்கல, நாம பார்த்தது புகையத்தான். புகையை பார்த்து விட்டு இந்த இடத்துல திடீர்னு ஒரு புகை அங்க வருதுன்னு சொன்னா அங்க ஏதோ தீ பிடிச்சி எரியுது அப்படின்னு விளங்குறோம். தீய பார்க்காமலேயே, தீய கண்ணால பார்க்காமலேயே, அந்த தீப்பிடிச்சி அலற சத்தத்தை கேட்காமலேயே உன்னை பார்த்தோம், இன்னொன்னு என்ன செய்யறோம்? நம்புறோம். இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. இதே மாதிரி தான் நீங்கள் வாழுகிற இந்த உலகத்தை பாருங்கள். இந்த அருக்கு மைக்கு, இது ஒரு சின்ன ஒரு சக்தி உள்ள ஒரு பொருள். நான் உங்கள்ட்ட சொல்றேன், இந்த மைக்கு இருக்கு தெரியுமா? இது எப்படி உண்டானுச்சு தெரியுமா? திடீர்னு இப்படி ஒரு உண்டை தன்னால ஏற்பட்டுச்சு, திடீர்னு நீளமா போச்சு, திடீர்னு இந்த வளையா உண்டானுச்சு, திடீர்னு ஒரு வயிறு வந்து நுழைஞ்சிச்சு, திடீர்னு சத்தம் வந்துச்சுன்னா லூசுமீங்க. எப்படி இது எப்படி திடீர்னு வரும்? யாராவது செஞ்சிருப்பாங்கன்னு கேட்பீங்க. இந்த மைக்கு வந்து அதுவா உருவாகிக்கிட்டு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த நான் நின்று பேசுகிற இந்த போடியம் இருக்கிறது, ஒரு மரம் வந்தது, திடீர்னு கீழே விழுந்தது, பலகை அறுத்தது, தன்னால அப்படி ஒட்டியது, தன்னால பெயிண்ட் எடுத்துக் கொண்டதுன்னா கிறுக்குமான லூசுன்றுவான் மரம். அப்ப இந்த போடியம் வந்து உண்டாகிறதா இருந்தா, இவ்வளவு நுணுக்கமா இவ்வளவு சீரா உண்டாகிறதா இருந்தா, இதையெல்லாம் செஞ்ச ஒருத்தன் இருப்பான். அவன் அட்ரஸ் நமக்கு தெரியாம இருக்கலாம், அவன் பேரு நமக்கு தெரியாம இருக்கலாம். இது தெரிஞ்சு ஒரு விவரமான ஒருத்தன் செஞ்சாங்கன்னு தெரியுமா தெரியாதா? இந்த மைக்க பார்த்த உடனே நான் இங்க பேசுறேன், நீங்க அங்க கேட்கறீங்க. இப்படி ஒண்ணு தயாரிச்சான்னு சொன்னா அவனுடைய பேரு அட்ரஸ் உங்களுக்கு தெரியாட்டா கூட அப்படி ஒருத்தன் இருக்கான்னு நம்புறதுல என்ன கஷ்டம்? அதே மாதிரி தான் நீங்க வாழுகிற இந்த பூமியில எண்ணற்ற அதிசயங்களை காண்றீங்க. என்ன அதிசயம்? நீங்கள் வாழுகிற இந்த மண்ணு உருண்டையா உருட்டி வைக்கப்பட்டு இப்படி அந்த இடத்துல நிக்குது. அந்த இடத்துல நிக்கிறது மட்டுமா? சுத்துது, சுழலுது, தன்னைத்தானையும் சுத்தி கொள்ளுகிறது. சூரியனை வேற விரட்டி பிடிச்சிக்கிட்டு போய் அது ஒரு பக்கம் சுத்துது, அதை சந்திரன் சுத்துகிறது. ஒவ்வொரு கோள்களும் சுத்திக்கிட்டே இருக்கிறது. எப்படி சுத்துதுன்னு கேட்டா கண்ணா பின்னாண்டு சுத்தல, அப்படி சிஸ்டமேட்டிக் துல்லியமான ஒரு விவரத்தின் அடிப்படையில் சுத்துற காட்சியை நீங்க பாக்குறீங்க. எப்படி பாக்குறீங்க? இத்தனாம் தேதி கோயம்புத்தூர்ல சூரிய கிரகணம் தெரியும்ங்கிறான், கரெக்டா தெரியுது. எப்படி சொன்னா? அந்த சூரியன் கிரகணம் ஏற்படுவது என்பது கணிக்கிற அளவில் அது இருக்குது. இந்த வேகத்தில் இந்த போய்கிட்டு இருக்குமே, ஆனால் இந்த ஊர்ல இந்த டைரக்ஷன்ல இந்த நேரத்தில் சூரிய கிரகணம் தெரியும் அப்படிங்கிறான். இத்தனை 70 வருஷம் 60 வருஷத்துக்கு ஒருக்கா தோன்றக்கூடிய வால் நட்சத்திரத்தை இங்க உட்கார்ந்து சொல்றான். இந்த வருஷம் வால் நட்சத்திரம் வரும், இன்னொரு 80 வருஷம் கழிச்சு தான் இது வரும் அப்படிங்கிறான். சமீபத்தில் கூட நீங்க பாத்தீங்க, புதன்கிற கிரகம் வந்து பூமியை கிராஸ் பண்ணி போகுது. பூமியை கிராஸ் பண்ணி போறதை வந்து கண்ணால பார்த்தோம், நம்ம எல்லாம் பார்த்தோம். நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாகவே பிர்லா கோளரங்கத்தில் போய் நேரடியாவே அந்த காட்சியை வந்து கண்டுகளிச்சாங்க. அப்ப அந்த புதன்கிற அந்த கிரகம் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்குள்ள சென்னையில கடந்து செல்வதை நீங்கள் பார்க்கலாம்னு சொல்வதா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு வேகம் இருக்கிறது, அந்த வேகத்தின்படி வந்துகிட்டே இருக்குது. அதனால இந்த நேரத்தை கரெக்டா கடந்துருங்கிறான். கடந்துருது. 6:30 மணிக்கு சூரியன் மறைவுங்கிறான், மறைஞ்சிருது. அப்ப வந்து சிஸ்டமேட்டிக்கா ஒவ்வொரு காரியம் நடக்கிறத பார்த்தா ஒருத்தன் சீராத நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிதான் வழங்கணும். ஒருத்தன் இருந்து கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தை கொடுத்து அதன்படி இயக்கி கொண்டிருக்கிறான். ஒரு சூப்பர் பவர் இருந்தால்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். பூமிக்கு இருக்கிற சக்தி இருக்குது, சந்திரனுக்கு இருக்கிற சக்தி இருக்குது, சூரியனுக்கு இருக்கிற சக்தி இருக்குது. உன்னுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் கூடுனுச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான். பூமியுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் கூடுனா சர்ன்னு சந்திரனை இழுத்துப்படும், சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி கூடுனா பூமி இழுத்துப்படும். இவைகள் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாம கொஞ்சம் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு வைங்க, இழுத்துப்படும். இப்ப சந்திரன் எவ்வளவு தூரத்தில் நிக்க வேண்டும் என்று அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அதுல இருந்து கொஞ்சம் இறங்கிருச்சுன்னு சொன்னா அது போதும் பூமி இழுப்பதற்கு, இழுத்தணும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வராம அப்படி காந்தத்தில் கோர்க்கப்பட்ட மாதிரி ஒவ்வொரு கோள்களும் இருந்து கொண்டு ஓடிக்கிட்டு சுத்திக்கிட்டு சுழன்று கொண்டே இருக்கிற அந்த காட்சியை, அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும் பொழுது நம்மளை எல்லாம் மிஞ்சின ஒருத்தன் இருந்து இதை இயக்குறான். இது தாறுமாறா இயங்கல, கண்ணா பின்னாண்டு இந்த உலகம் செயல்படல, திட்டமிட்டு ஒழுங்கோட சீராக சென்று கொண்டிருக்கிறது. அதனாலதான் காலண்டர் போட முடியுது. காலண்டர் எப்படி மனுஷன் போடுறான்? ஒரு வருஷத்துடைய முடிவு பண்ணி உங்களுக்கு இன்னைக்கே சொல்றான். ஜனவரிக்கு சொல்றான், டிசம்பர் 31க்கு உள்ள ரிசல்ட்ட சொல்றான். அன்னைக்கு எத்தனை மணிக்கு சூரியன் மறையுதுங்கிறானோ அன்னைக்கு மறையும்.
2003 உட்கார்ந்துகிட்டு 3003க்கு நான் காலண்டர் போட முடியும். ஏன் போட முடியுது? சிஸ்டமேட்டிக். அந்த சிஸ்டத்தை பார்க்கும் பொழுது கூட ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் ஆள்றான்னு உங்களுக்கு புரியலையா? அதுவா தோன்றுச்சுங்கிறீங்களா? அதுவாவே அந்த வேகத்தை தீர்மானித்துக் கொண்டது, பூமி அதுவா உண்டானது, அதுவாவே சுத்தினது, அதுவா வேகத்தை தீர்மானித்துக் கொண்டது, சந்திரன் அதுவாக தீர்மானித்துக் கொண்டது. அதுக்கு அந்த சக்தி இருக்குன்னு நினைக்கிறதை விட ஒரு சூப்பர் பவருக்கு அந்த சக்தி இருக்குன்னு நினைச்சிட்டு போங்களேன். அதனால அதுதான் அறிவுக்கு ஏற்றமானது. அப்படி நிறைய சமாச்சாரங்கள் இந்த உலகத்துல கண்ணுக்கு முன்னாடி பாக்குறவங்க இப்படி பிரமிச்சு நிக்கிறோம். சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தா, உலகத்துல வலிமையான உயிரினை எது? வலிமையான உயிரினை எது? புலி. புலி இருக்கு, டைகர். சிங்கம் சொல்லுவாங்க, தப்பது. புலிதான் உலகத்திலேயே வலிமை. ராஜா எது? புலிதான். புலி கிட்ட எதுவுமே நிக்க முடியாது. அவ்வளவு வலிமையான புலி உலகத்துல மொத்தம் எத்தனை இருக்குன்னு இப்ப எண்ணி சொல்லிவிட்டான். 3 டிஜிட்டுக்குள்ளதான் அடங்குது. வழங்குதா? அதை தாண்டி உலகத்துல புலி எண்ணிக்கை இல்லை. ஆனா இந்த புலிதான் அழிக்க முடியாத சக்தி, கிட்ட நெருங்க முடியாது, எந்த உயிரினும் வேட்டையாட முடியாது, அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு வசதி இருந்தும் கூட அது எண்ணிக்கை 100க்குள்ளதான் இருக்குது. ஆனா அறுத்தறுத்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் திங்கிறாங்க ஆட்டை. அது எண்ணிக்கை தாறுமாறா இருக்கு. நம்ம இல்ல. எது ரொம்ப அழிக்கிறதோ, எது ரொம்ப கொல்லப்படுகிறதோ, எதுக்கு பாதுகாப்பு இல்லையோ, எது அதிகமாக லட்சக்கணக்கில் மனிதனால் உட்கொள்ளப்படுகிறதோ அந்த உயிரினத்தை பாத்தீங்கன்னு சொன்னா கோடி கோடியா இருக்கு உலகத்தில். ஆடை பாத்தீங்கன்னா திண்டு அழிக்கணும், அழிய மாட்டேங்குது. ஒருத்தரும் தொட மாட்டேங்கிறான் புளிய காணாம். ஒருத்தன் இருந்து டெக்னிக் பண்றன்னு விளங்கல. இதெல்லாம் நம்ம அறிவு தோத்து போயிடுது. அதிகம் புலிதான உலகத்தில் அதிகமா இருக்கணும். எல்லாத்தையும் அழிச்சு 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 காலி பண்ணிவிட்டு அதுலங்க நிக்கணும். அதன் புலிய காப்பாத்து, புலிய கொள்றது நாட்டில் தடை. இந்த நாட்டில் இந்தியாவில் பயங்கர குற்றம். ஏன்? பாதுகாக்கப்பட வேண்டிய பிராணின்னு அறிவிச்சிருக்கிறான் புலிய. அந்த அளவுக்கு அது அருகி போயிருச்சு. இன்னொரு 5-6 வருஷத்துல புலி ஜனத்தொகை இல்லாம போயிருமா? அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு. வலிமையான ஒரு இனம் பலவீனமான இனம் தாறுமாறா பெருகி கிடக்கிறது. இப்படி எல்லாம் உலகத்தை சிந்திச்சு பாருங்க. கடவுள் இருக்கிறாங்கிறது தெரியும். கொண்டு காட்டுன்னா காட்ட இயலாது. சிந்திச்சு பார்ப்பதற்கு நிறைய பாயிண்ட்ஸ்கள் இருக்குது. அதை வச்சுதான் கடவுளை நம்பணும்.